ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கு நம்ம வந்து 6th டேக்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப கேப் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை விஷயமா நானும் வெளியே போயிட்டு இருந்தேன், அதனால் வீடியோ போட முடியல. ஏன்னா என்னால் சரியான முறையில் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஒதுக்க முடியல. மன்னிச்சிருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பொசிஷன் மாற்றி பிடிங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது புரியுது. நான் வந்து டிரைவிங் கற்றுக் கொடுத்துட்டு ப்ளஸ் கேமராவும் நானே பிடிக்கிறதுனால எனக்கு சரியான வாட்டம் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஆள் தனியாக ஏதாவது போட்டுட்டு நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். புரியாத விஷயம் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதேமாரி அந்த சைடு வியூ நிறைய பேர் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு நாள் ஒதுக்கி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு 6வது நாள் இல்லையா? இன்னைக்கு நீங்கள் நார்மலாக ஓட்டுறத ஓட்டுங்க. நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, ஆரம்பி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்போவுமே ஹேண்ட் பிரேக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்கில் காலை வச்சுட்டு தான் ஹேண்ட் பிரேக்கை எடுக்கணும். நம்ம எடுத்த உடனே அந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வண்டி மட்டும் இல்லைன்னா வண்டி நவர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே பிரேக்கில் காலை வச்சுட்டு அப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஆரம்பி. ஃபோக்கஸ் வந்து லாங்காக இருக்கட்டும், நிதானமாக எடுக்கணும். ஆரம்பத்தில் நவுத்துறதுக்கு ஆக்சிலேட்டர் தேவைப்படாது. வெறும் நீங்கள் கிளச் எடுங்க, அழகாக வண்டி நவரும். அதுக்கப்புறம் டைரக்ஷனை பார்த்து அதை சரி பண்ணி போதும் போதும் போதும். நம்ம ஸ்லோவாக இருக்கும்போதே அதிகமாக ரைட் வந்துடக்கூடாது. இப்போ அதை ஸ்டடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாற்றி. அவ்வளோதான். ஃபஸ்ட் கியர்ன்றது அதோட வேலை நிற்கிற வண்டியை நவுத்தி விடுறது தான். நம்ம அதில் அதிக நேரம் எடுத்துக்க தேவையில்லை. செகண்டில் வேணால் நம்ம கொஞ்சம் தூரம் போகலாம். வேகம் கூட்டாமல் இருந்தால் நம்ம கண்டினியூவாக செகண்டில் போகலாம். வேகம் கூட்டுற மாதிரி இருந்தால் கியரை மாற்றிக்கணும். ஹார்ன் அடிச்சு. ஹாரன் எப்போவுமே வலது கையில் அடிக்கும். அதுதான் வாட்டமாக இருக்கும். நீங்கள் இடது கையில் யூஸ் பண்ணும்போது வாட்டம் குறையும். அப்படியே போங்க, அப்படியே போ. எப்போவுமே இந்த மாதிரி லெஃப்டில் போகிறான் இல்லையா, அவனை சூறு வச்சு ஓட்டாதீங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் தேர்ட் மாதிரி. ஸ்டேரிங் தான் கொஞ்சம் கவனிக்கணும். அது நம்ம பார்க்குற இடம்லாம் வண்டி போகுது ஸ்பீடு கூட. இப்போ நம்ம ஒரு 40 கிலோமீட்டர்லையாவது போனால் தான் உங்களுக்கு அந்த தேர்டில் கரெக்டாக இழுக்கும் ஹார்ன். இப்போ கண்ட்ரோல் ஸ்பீடு இப்போ கூட்ட வேண்டாம். இந்த லெஃப்ட் ரைட் வளைக்கிறீங்கள, அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது. அதை வந்து கொஞ்சம் இன்னும் யூ ஷேப் மாதிரி வளைக்கும். கிளச் அழுத்தி பிரேக்கில் காலை வச்சுட்டு கொஞ்சமாக பிரேக் லெஃப்டே கொஞ்சம் போடணும், ரைட் அதிகமாக போகாது. அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. விட்டுட்டு செகண்ட் கியர் குறைச்சி குயிக்காக கிளச்சை மட்டும் பொறுமையாக எடுங்க. ஆக்சிலேட்டரே வேண்டாம், அவனே விட்டுடலாம். ஆக்சிலேட்டர் சுத்தமாக கொடுக்காதீங்க, அவனை போக விட்டுட்டு நம்ம போகலாம். கிளச்சை மட்டும் கட்டுப்படுத்துங்க. அந்த மாதிரி ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுங்க, பிரேக் தேவைப்படாது, கிளச்சை அழுத்தினாலே போதும். இப்போ பொறுமையாக எடுங்க. ஃபுல்லாக எடுத்துட்டீங்களா? ஃபுல்லாக எடுக்காதீங்க. பாருங்க, நமக்கு எங்கே எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்தால் போதும். இப்போ எடுங்க. அவ்வளோதான். அந்த கண்ட்ரோலில் கொஞ்ச நேரம் பிடிங்க. நமக்கு வண்டிக்கு எப்படி போகுது அதை கவனிச்சுட்டு தேவைப்பட்டால் முழுசாக எடுங்க. இப்போ முழுசாக எடுத்துருங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்குல்ல, அப்படியே முழுசாக எடுத்துகிட்டு நிதானமாக போகும். யாருமே வந்து பொறுமையாக போகணுன்ற இதுவே இருக்காது. காலையில் அவங்கவுங்க வேகமாக தான் போவாங்க. நம்ம கொஞ்சம் நிதானமாக பக்குவமாக ஓட்டிக்கணும். ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க. நான் தான் சொன்னேன்னே, எதிர்க்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? வேகத்தடை இருக்கு இல்லையா, நமக்கு ஆக்சிலேட்டர் தேவையில்லை. கிளச் அழுத்துங்க. பிரேக்கும் தேவைப்படாது. அப்படியே போங்க. நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தூரமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டைரக்ஷன் கிளியராக புரியும். வெறும் கிளச் எடுங்க போதும். மறுபடியும் கிளச்சை மட்டும் அழுத்தி இப்போ நிதானமாக எடு. அவ்வளோதாங்க. இப்போது லெஃப்ட் பக்கமாக அப்படியே சாய்வு தெரியுதா? பஸ்ஸை கவனிச்சிங்கன்னா தெரியும். அதை சரி பண்ணி இதை கம்மியாக பண்ணணும்.
அது நீங்கள் திடீர்னு கவனிக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையே. ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நீங்கள் போக விடாமலே தடுத்துடலாம். இப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் அப்படியே படிப்படியாக கூட்டு. இந்த 2 கோடையும் ஒட்டாமல் போகுதா அப்படின்றதுல தான் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம மற்றவங்கள போகிற வரவங்கள அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இந்த 2 லைனை நம்ம தொடாமல் போகிறோமான்னு பாருங்கள். லெஃப்டில் பெரியவர் போகிறாரா, ஹார்ன் அடிச்சிடும். இன்னும் ஸ்பீடை அப்படியே கொஞ்சம் கூட்டுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, கிளட்ச். இந்த கை வரும்போது பாருங்க வண்டி லெஃப்ட் வரும், அது வரக்கூடாது. ஸ்பீடு கூடங்க, ஹார்ன் அடி. நம்ம கீரை மாத்துறது எதுக்கு தெரியுமா? வேகத்தை அதிகப்படுத்துறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேகம் குறைஞ்சிடுற மாதிரி தெரியும். கீரை மாற்றி கிளட்ச் எடுத்து வேகம் கொடுக்குறதுக்குள்ள வண்டி வேகம் குறைஞ்சிருது. அதை கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யுங்க. ஹாரன் ஒரு முறை. இப்போ அங்கே மறுபடியும் வேகத்தடை வரும். கிளட்ச் அழுத்தி இங்கே பிரேக் ஆரம்பிக்கும். பிரேக் அழுத்தும் போது எப்போவுமே பின்னாடி பாருங்கள், பார்த்துட்டு பிரேக் அழுத்துங்க. அப்படியே இருங்க. இப்போ விட்டுருங்க. விட்டுட்டு கீரை குறைச்சி மெதுவாக கிளட்சை எடுத்துட்டு தேவைப்பட்ட ஆக்சிலேட்டரை கூட்டுங்க. இந்த தடவை ஸ்டேரிங்ல கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதையும் பார்க்கணும், இதையும் கவனிக்கணும். அது 2துலேயும் சரிசமமான கவனத்தை கொடுங்க. லெஃப்ட் நீங்க அதிகமா தள்ள கொஞ்சம், ஏன்னா வண்டி சாஞ்சிருக்கு தெரியுதா? எந்த பக்கம் சாஞ்சிருக்கு? லெஃப்ட் சைடு தான். அப்போ லெஃப்ட் தான் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டடி பண்றோன்ற பேர்ல இப்படி நேராக்கும் போது வண்டி அதிகமா லெஃப்ட் போகுது. அதனால லைட்டா அப்படி ரைட்ல பிடிச்ச மாதிரியே போங்க. அப்போ உங்களுக்கு லெஃப்டும் போகாது, ரைட்டும் போகாது. அந்த பேலன்ஸை தான் நீங்க கரெக்டா கவனிக்கணும். எந்தெந்த ரோட்ல எப்படிலாம் வண்டி சாயுது, அது மறுபடியும் எப்படி ஸ்டடி ஆகுது. இப்போ பாருங்க ஸ்டடியா போதா? அப்போ நீங்கள் அதை ஸ்டேரிங்கை லைட்டாக ஸ்டடி பண்ணிக்கணும். நீங்கள் அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம வண்டியை நிறுத்திக்கலாம். ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துகிட்டு கிளச்சை முழுசாக அழுத்திடுங்க. இடத்த செலக்ட் பண்ணி வண்டியை ஓரம் எடுத்துகிட்டு வாங்க. லெஃப்ட்டில் எப்போவுமே வண்டி ஓரமாக நிற்கும் போது இங்கே இருங்க, பிரேக் அடிக்கக்கூடாது. நம்ம நடு ரோட்டில் இருக்கோம். இந்த ரோட்டில் இருக்கும்போது பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது. அது வண்டி உருளணும், அதே மாதிரி ஓரம் வரணும். நமக்கு இடைஞ்சல் இல்லாத இடமா எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பிரேக்கை அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி ஓரம் இதுவும் அதிகம்தான். ஷார்ப்பாக அழுத்தாதீங்க, மெதுவாக அழுத்துங்க. நிற்கிறது தெரியக்கூடாது. இப்போ கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நியூட்ரல் முதல்ல. இப்போ கிளச்சை விடுங்க. அதுக்கப்புறம் தான் பிரேக் எடுக்கணும். நம்ம எடுத்த உடனே பிரேக் எடுத்துட்டோம்னா நிற்கிற இடம் மட்டும் இல்லாமல் எரிச்சுன்னா நவுற ஆரம்பிச்சிடும். ஓகே, நல்லா இருக்கு, டிரைவிங் நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் நீங்கள் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. கொஞ்சம் வேகமாக பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் நிதானமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் சொல்லவே தேவையில்லை. ஓகே, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஆட்டோ இடைஞ்சலாக இருக்குது. அந்த ஆட்டோவுக்கு நம்ம எவ்வளோ ரைட் எடுக்கணும்னு கவனித்து எடுங்க. அது நீங்கள் மூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ வளைக்கணுன்றது. ஓகே, பொறுமையாக போலாம். நம்ம வேலையை நம்ம செய்யலாம். ரொம்ப நிதானமாக எடுங்க. மூவிங் வந்த உடனே சும்மா ஒரு 1/2 வட்டம் அப்படி எடுத்துங்க. இல்லை 3rd கியர் போட்டிருக்கீங்க, எப்படி போவோம்? ஃபர்ஸ்ட் கியரை தள்ளி போடணும். அதுக்கு தான் நீங்கள் கவனிங்க. நீங்கள் செய்கிற வேலையை கவனித்து செய்யுங்க. கிளட்ச் கொஞ்சம் எடுக்கும் போதே நீங்கள் சுதாரிச்சிருக்கோனாவா? ஃபர்ஸ்ட் கியர் போட. ஃபர்ஸ்ட் கியர் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும். தெரியாமல் கிளட்ச் எடுக்காதீங்க. இல்லை டவுட் வருதா, நியூட்ரல் பண்ணி மறுபடியும் கூட போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரி, கண்ட்ரோலாக எடுங்க கிளட்ச். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் வளைச்சதை அப்படியே பிடிங்க. போதும். சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருந்தால் எப்படி போடணும்? கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அள்ளி போட்டால் எடுக்க முடியுமா? நீங்கள் எதை தான் பண்ணுறீங்க? ஓவராக திருப்பிடுறீங்க, அப்புறமா கவனிக்கிறீங்க. நீங்கள்
திருப்பும் போதே கவனிச்சுட்டு திருப்புங்க. இதுவே அதிகம்தான். தூரமாக கவனிங்க. உங்கள் கவனம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா அந்த அளவு கரெக்டாக புரியும் நான் சொல்கிற அளவு. இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட். கிளச்சு வந்து உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து நிற்கணும்னா கிளச்சை வேகமாக அழுத்துங்க. கீரை மாத்துற டைமில் கிளச்சை வேகமாக அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்கப் வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ போங்க. இப்போ அங்கே வேகத்தடை தெரியுதா உங்களுக்கு? ரைட். அப்போ நம்ம கீரை மாற்ற தேவையில்ல. கம்மியான வேகத்தில் வேகம் இருக்கட்டும். கம்மியாக ஒரே வேகமாக போகிறாங்க. இப்போ முழுசாக வேகத்தை குறைச்சிருங்க. கிளச்சை அழுத்துங்க. பிரேக்கில் காலை வச்சுட்டு பிரேக்கை அழுத்துங்க கொஞ்சம். இப்போ பிரேக்கை விட்டுருங்க. இப்போ ஏறி இறங்கின பிறகு கிளச்சை மறுபடியும் எடுங்க. இதே செகண்டில் தான் இருக்குது. போகலாம். உங்கள் ரோடை பாருங்கள். அந்த லாரியை பார்க்காதீங்க. உங்கள் ரோடு. அவன் ஏன் ஏறி வரான்னு தெரியுதா? வண்டி இருக்கு, அவனுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால ஏறி வரான். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லோ பண்ணி போனாலே போதும். இப்போ போகும். ஸ்டேரிங்கை கெட்டியாக பிடிக்காதீங்க, லூஸாக பிடிங்க. ஸ்பீடை அந்த மாதிரி விட்டு 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 அழுத்தாதீங்க. ஒரே சீராக அழுத்து. இன்னும் கொஞ்சம். இப்போ இந்த தடவை நல்லா கவனிங்க. ஸ்லோ, வேகமாக கிளச்சு அழுத்துங்க. இப்போ கீரை மாற்றுங்க. அப்போ உங்களுக்கு பிக்கப் குறையாமல் இருக்கும். தெரியுதா? கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். இப்போ நம்ம எடுத்து வேகம் கொடுக்கறதுக்குள்ள வண்டி வேகம் அடங்காமல் இருக்கும். அதே மாதிரி 4 கீர் போடுற வரைக்கும் கிளச்சை தொட்டுக்கிட்டே இருங்க. கிட்ட இருக்கட்டும் கால். 4 கீர் போட்ட பிறகு நீங்கள் எடுத்து கால் ஓரமாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு கீருக்கும் எடுத்து ஓரம் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கீரை மாற்றுற டைமில் எடுத்து வைக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் ஆகிடுது. அந்த டைமிங் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் வேகம். இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்கு. நல்லா 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 கொடுத்து அப்புறம் கீரை மாற்றணும். கம்மி வேகத்தில் மாற்றிட்டீங்கன்னா போங்க. கரெக்ட் தான். போங்க. இதுலேயே 1008 டவுட் வருது. கியர் அந்த ஆப்ரேட்டிங்கில் டவுட்டே இல்லாமல் இருந்தால் தான் உங்களோட முழு கவனமாக வெளியே இருக்கும். ஆப்ரேட்டிங்கில் டவுட் வரும்போது என்ன ஆகுனா வெளியில் தப்பு வர ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி நெளியக்கூடாது. நெளிஞ்சு போகுதுன்னா அப்போ நம்ம பதட்டமாக ஓட்டுறோம்னு அர்த்தம். வெளி தோற்றத்திலேயே நம்ம ஓட்டும்போது ரிலாக்ஸாக இருந்தால் தான் நமக்கு கிளியராக புரியும். கிளச் அழுத்திங்க, வண்டியை ஓரமாக நிப்பாட்டிக்கலாம். மெதுவாக வாங்க. நல்லா தூரமாக கவனிச்சுட்டு வாங்க. அப்படி திருப்பி கொஞ்ச நேரம் அப்படியே பிடிங்க. அதுக்கு மேலே வளைக்கவே வேண்டாம். இருங்க. பிரேக் அப்புறம் அழுத்தலாம். பிரேக் அப்புறமா பொறுமையாக அழுத்தலாம். இந்த மாதிரி நல்லா ஓரம் வந்த பிறகு தான் இப்போ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணணும். மெதுவாக அழுத்தது. நியூட்ரல் ஆன பிறகு முதல்ல கிளச் எடுங்க. ஃபைனலாக பிரேக் எடுங்க. நல்லா இருக்கு. ஆனால் வண்டியோட வேகத்துக்கு ஈடாக உங்களால் வர முடியல. நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? வண்டியை உங்கள் வேகத்துக்கு மாற்றிக்கணும். அதை அதிகமாக விரட்டக்கூடாது. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மாடு நம்ம ஓட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுங்களேன். வழியில் ஓட்டிகிட்டு போகிறோன்னா மாடு ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அந்த கயிறை ஃப்ரீயாக விடணும். கயிறை ஃப்ரீயாக விட்டோம்னாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே கண்ட்ரோல் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கேயும் போகக்கூடாதுன்னு இழுத்து பிடிக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் அதிகமாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது அந்த பிரச்சனை அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப லெஃப்ட் ரைட்டு ஓவராக இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் ஸ்டேரிங்கோட இறுக்கத்தை கொஞ்சம் குறைங்க. அப்படி குறைக்கும் போது என்ன ஆகும்னா தானாகவே அதுவே கரெக்ஷன் ஆகிடும். நம்ம ரொம்ப எஃபெக்ட் போட தேவையில்லை. நம்ம எஃபெக்ட் போட தான் உங்களுக்கு அது அந்த மிஸ்டேக் அதிகமாகிட்டே இருக்கு.
இப்போ இந்த இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுங்க. மீதி எல்லாம் டிரைவிங் நல்லா இருக்கு. ஓகே, நம்ம மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் மீதி வீடியோ பார்க்கலாம். பாய்.